உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவர் உங்களை உயர்த்துவார் உயர்த்துவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே கூட இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் உயர்த்தப்படணும்னு ஆசைப்படுறோம்? எல்லாருமே நம்ம உயர்ந்து இருக்கணும், வேலை பார்க்குற இடத்துல உயர்ந்து இருக்கணும், என் குடும்பம் உயர்ந்திருக்கணும், படிப்பில் உயர்ந்திருக்கணும், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கணும், அறிவில் உயர்ந்திருக்கணும், ஆரோக்கியத்தில் உயர்ந்திருக்கணும். அப்படிதான் எல்லாரும் விரும்புகிறோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்திருக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். என் ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார். அவருடைய வேலை உயர்த்துகிறது தான். நீங்களும் நானும் தாழ்ந்த நிலையில இருப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. நீங்களும் நானும் கஷ்டப்பட்ட நிலையில இருந்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு சித்தமும் அல்ல. உயர்ந்த நிலையில இருப்பதற்குத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை என்னையும் உயர்த்துவதற்காகவே அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னால் இந்த வசனத்துல ஒரு வேர்ட் இருக்கிறது. என்னன்னா அப்பொழுது. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுதுனா எப்பொழுது? வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவ பிள்ளையே, உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவ பிள்ளையே, நீங்கள் விரும்புகிற எதிர்பார்த்திருக்கிற உயர்வை என் தேவனாலே மட்டுமே உங்களுக்கு தர முடியும். உங்களை உயர்ந்த நிலையில கொண்டு வைப்பதற்கு என் ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீத, மேய்ப்பனாக இருந்த தாவீத ராஜாவாக உயர்த்தினது கர்த்தர். அப்போ உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போவது கர்த்தர் தான். கர்த்தரால் மட்டுமே உயர்த்தப்பட முடியும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? அந்த உயர்த்துகிற கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையாய் நம்ம இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்மை தாழ்த்துகிறோமா? நம்ம தாழ்த்துகிறோமா? எனக்கு அருமையான தேவஜனமே, நம்மை தாழ்த்தினால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தாத வரைக்கும் கர்த்தர் நம்மளை உயர்த்த முடியாது. நமக்கு அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், உயர்ந்த நிலைமைக்கு போக முடியாதுங்க. பணத்தை வச்சுக்கிட்டு உயர்ந்த நிலைமைக்கு போக முடியாது. கர்த்தர் நம்மளை உயர்த்தினா மட்டுமே நாம உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையாய் நடந்து கொண்டால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். உங்களுக்கு அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பட்டம் படிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, திறமை தாளந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்தஸ்து நிறைந்த குடும்பத்தில் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். இன்னைக்கு அநேகர் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை அறிந்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினால் அவர் நம்மை உயர்த்துவார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு சின்ன அழகான காரியத்தை வேதம் கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், தாழ்மைப்படுங்கள். உங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு இதை செய்யுங்க. நம்ம உயர்த்தப்படுவதற்கு வேற வழியே கிடையாது. உங்க குடும்பம் உயர்த்தப்படுவதற்கு வேற வழியே கிடையாது. உங்களுடைய பொருளாதாரம் உயர்த்தப்படுவதற்கு வழி ஒண்ணு இதுதான். உங்களுடைய சமாதானம், சந்தோஷம், சரீர ஆரோக்கியம் உயர்த்தப்படுவதற்கு வழி ஒன்றுதான். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இன்னைக்கு பெருமை, வைராக்கியம், கோபம், ஆணவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கர்த்தர் நம்மளை உயர்த்த முடியாதுங்க. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நிறைய பேர் இன்னையிலிருந்து கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்த ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தாழ்த்துகிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார், நிச்சயமாய் உயர்த்துவார். நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டீங்க. இப்போ இருக்கிற இந்த அடிமட்டத்தில் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வேத வசனத்தின்படி என் தேவன் பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் பெருமை, வைராக்கியம், ஆணவம் இவைகளிலிருந்து ஆண்டவரை எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்து அர்ப்பணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் பூமியில உயர்ந்த இடத்துல கொண்டு வையுங்கப்பா. பொருளாதாரத்துல, சரீர ஆரோக்கியத்துல, குடும்ப சமாதானத்துல, சந்தோஷத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, கையின் பிரயாசத்துல, தொழிலில, ஆவிக்குரிய காரியத்துல பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசன்னத்துல மூடிக்கொள்ளுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you.